வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீகுருப்போ நம. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நம. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என் என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது ஒரு தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே பதிவிடப்பட்டு வருகின்றோம். காரணம் என்னவென்றால், தாங்கள் அனைவரும் அன்றைய தினம் அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உண்ணுக்கத்துடன் பதிவிடப்பட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் குரோதி வருஷம் ஆடி மாதம் 19ஆம் நாள், ஆங்கில தேதி 4/8/2024 ஞாயிற்றுக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம். முதலாவதாக ஞாயிற்றுக்கிழமை என்று இருக்கக்கூடிய விசேஷத்தை சொல்லிவிட்டு அதன் பிறகு பஞ்சாங்க பதிவினை விரிவாக சொல்ல இருக்கின்றோம். அதாவது இன்றைய விசேஷம் என்னவென்றால், ஆடி மாதம் ஆடி அமாவாசை. அதாவது நமது சேனலுக்கு சென்று ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலுக்கு சென்று ஆடி அமாவாசை 2024 என்று பதிவிடப்பட்டு இருக்கின்றோம். அதை அனைவரும் அந்த வீடியோவை சென்று பார்த்து அதன் பிரகாரம் அமாவாசை தினத்தன்று தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அதாவது இன்றைய தினம் அமாவாசை மற்றும் பிரதமை. அதாவது அமாவாசைங்கிறது இருட்டு நாள். அதனால் இந்த நாளில் எந்த விதமான செயல்களையுமே கண்டிப்பாக செய்யக்கூடாது. பிரதமையிலையும் கண்டிப்பாக எந்த விதமான செயல்களையும் செய்யக்கூடாது. அமாவாசை சுப நாள் சுப நாள்னு எல்லாரும் நம்மளை முட்டாளாக்கி வச்சுருக்காரு. அமாவாசைங்கிறது இருட்டு நாள், பித்திருக்களுக்கு உகந்த நாள், அவ்வளவுதான். அதனால் எல்லாருமே இன்றைக்கி உங்களுடைய பித்திருக்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டிய நாள். அதாவது எல்லாருமே பிராமணர்கள் மட்டும் கிடையாது, அனைத்து தரப்புமே தர்ப்பணம் செய்யணும். உங்கள் பித்திருக்களுக்கு எல்லாருமே செய்யணும் கண்டிப்பாக. இதில் ஜாதியோ பண்ணதோ எதுவுமே கிடையாது. ஆகவே அனைவரும் இன்றைய பஞ்சாங்க பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து ஞாயிற்றுக்கிழமை ஆடி அமாவாசை என்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஸ்ரீராமஜெயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோதி நாம சம்பத்சரே. தமிழ் மாதம் தேதி ஆடி மாதம் 19ஆம் நாள், ஆங்கில மாதம் தேதி ஆகஸ்ட் மாதம் 4/8/2024. சூரியோதயம் காலை 6:05 அயனம் தட்சிணாயினே. ருது கிரீஷ்ம ருது. மாதம் ஆஷாட மாசே, ஆடி மாதம் கர்க்கட மாசே. பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேய்பிரே. மாலை 5:32 மேல் சுக்லபக்ஷே வளர்பிரே. திதியானது அமாவாசை திதி. 28 நாழிகை 38 வினாடி. மாலை 5:32 வரை. அதன் பிறகு சிராவண சுத்த பிரதமை திதி. இன்றைய சிராத்த திதியானது அமாவாசை திதி. இந்த பிரபஞ்சத்தில் பூலோகத்தில் மனித பிறவிகளாக பிறந்த நாம் அனைவரது குடும்பத்திலும் சூரிய வம்சாவளிகள் சௌராஜ்யமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவளிகள் சாந்திரமானக்காரர்களுக்கும் சிராத்த திதியானது ஆஷாட மாசே, ஆடி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரே அமாவாசை திதி. நாம் அனைவரது குடும்பத்திலும் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ ஆஷாட மாதம் ஆடி மாதம் அமாவாசை திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு நாம் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்திருக்கருணாக்களாகிய சிராத்தம், திதி, தவசம் ஆகியவற்றை இன்றுதான் நிச்சயமாக கண்டிப்பாக செய்ய வேண்டும். அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் வருஷா வருஷம் இந்த பித்திருக்கருணாக்களை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது. அதேபோல் அவர்களுக்கு பித்திருக்களுக்கு வருஷா வருஷம் செய்யப்பட்ட பித்திருக்கர்மாக்களை செய்யாமல் இருந்தாலும்
ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ பித்திருக்கர்மாக்களை வருஷாவசம் செய்தாலும் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பித்திருக்கள் முன்னோருடைய சாபமும் பித்திருக்கள் முன்னோருடைய தோஷமானதும் நமது குடும்பத்தை நிச்சயமாக வந்து சேரும். அதில் சந்தேகமே இல்லை. இன்றைய வாசனமானது பானுவாசரை, கிழமை ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் புஷ்ய நட்சத்திரம், பூச நட்சத்திரம் 22 நாழிகை 9 வினாடி, பிற்பகல் 2:57 வரை. அதன் பிறகு ஆசிலேஷா நட்சத்திரம், ஆயில்யா நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது. இன்று அமாவாசையாச்சே, பிறந்த நாள் கொண்டாடலாமா, சட்டியத்து பூர்த்தி பண்ணலாமா, பீமர சாந்தி பண்ணலாமா, அல்லது சதாபிஷேகம் செய்யலாமா? தாராளமாக இன்றுதான் செய்ய வேண்டும். அதாவது இந்த பிரபஞ்சத்தில் பூலோகத்தில் மனித பிரிவுகளாக ஆடி மாதம் புஷ்ய நட்சத்திரத்தில் பூச நட்சத்திரத்தில் பிறந்த மெய்யன்பர்கள் அனைவருமே வருஷாவசம் கொண்டாடக்கூடிய பிறந்த நாளை இன்றுதான் நிச்சயமாக கொண்டாட வேண்டும். காரணம் என்னவென்றால், ஒவ்வொரு மனிதனும் ஜனனப்படுத்த பிறந்த அந்த தினத்திலே, அந்த நொடியிலே எந்த நட்சத்திரமானது இருக்கிறதோ அதுதான் அனைவருக்கும் ஜென்ம நட்சத்திரம். அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் தான் நமது பிறந்த நாளை வருஷாவசம் நாம் கொண்டாட வேண்டும் என்று வேத தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ நிச்சயமாக கண்டிப்பாக எக்காலத்திலும் வருஷாவசம் நமது பிறந்த நாளை கொண்டாடக்கூடாது என்றும் வேத தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. யோகமானது இன்றைய காலை முதல் நாள் முழுவதுமே சித்த யோகம். இன்றைய விசேஷம் சர்வா ஆடி அமாவாசை, விஜயசிரா, கும்முடிப்பூண்டி ஸ்ரீ சீதலாதேவி கோவிலில் 108 பால்குடம் எடுத்து அம்மனுக்கு அபிஷேகமானது நடைபெறும். இன்றைய ராகுகாலமானது மாலை 4:35 முதல் 6:05 வரை. யமகண்டமானது பிற்பகல் 12:05 முதல் 1:35 வரை. குளிகை காலமானது பிற்பகல் 3:05 முதல் மாலை 4:35 வரை. நல்ல நேரமானது இன்று காலை முதல் நாள் முழுவதும் ஆடி மாதம் 19ஆம் நாளாகும் மற்றும் அமாவாசை பிரதமை திதியாக இருப்பதால் காலை முதல் நாள் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே கிடையாது. இன்றைய சூலமானது மேற்கு, பரிகாரமானது வெள்ளம், சந்திராஷ்டமம். மூலம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு காலை 8:37 முதல் பிற்பகல் 2:57 வரை சந்திராஷ்டமம். பூர்வாஷாடா நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு பிற்பகல் 2:57 முதல் இரவு 9:22 வரை சந்திராஷ்டமம். பூர்வாஷாடா நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு இரவு 9:22 முதல் பின்னிரவு திங்கட்கிழமை என்ற அதிகாலை 3:47 வரை சந்திராஷ்டமம். பூர்வாஷாடா நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு பின்னிரவு திங்கட்கிழமை என்ற அதிகாலை 3:47 சந்திராஷ்டமமானது ஆரம்பமாகிறது. லோகா சமஸ்தா ஸ்வினோ பவந்து. சுபம் அஸ்து.